கடைசி தோட்டா ஒன்று மாதிரி கடைசி தோட்டா ரெண்டும் இருக்கும். கடைசி தோட்டா ரெண்டு நீங்க யாரை டைரக்ட் பண்றாங்கன்னு கேட்கவே இல்லை. அது ஒரு சஸ்பென்ஸ்ல இருக்கு. இன்னும் சொல்லிடலாமா? ஏன் வைக்கப்படுற? இந்த கடைசி தோட்டாவை டைரக்ட் பண்ண போறது, பார்ட் 2 டைரக்ட் பண்ண போறது ராஜேஷ் தான். ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி. அதை நான் என்கரேஜ் பண்றேன், நிஜமாலுமே என்கரேஜ் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். கடைசி தோட்டா திரைப்படத்தோட 25th டே செலிப்ரேஷன் ஈவெண்ட்ல உங்க எல்லாருமே வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அண்ட் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றி. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் த ஈவெண்ட். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது கஷ்டம். அந்த படம் ரிலீஸ் ஆனால் மக்களிடையே போய் சேர்றது கஷ்டம். அந்த படம் சேர்ந்துச்சுன்னா லாங் ரன்ல தியேட்டரில் ஓடுறது கஷ்டம். அப்படி இன்னமும் நாகர்கோயில், அயனாவரம், நாகர்கோயில், மாயவரம் அப்படின்ற எல்லா பகுதிகளிலுமே கடைசி தோட்டா திரைப்படம் திரையரங்குகளில் ஓடிட்டு இருக்கு. ஒரு படம் எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கிளைம் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நம்பர் பண்ணியிருந்தா அந்த படம் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கிளைம் பண்ணலாம். இந்த படம் நல்ல நம்பர்ஸ் பண்ணியிருக்கு. ப்ரொடியூசர் எப்படி சொல்றது, அவர் வந்து அவருடைய அப்படி லைக் ஸ்டேபிள் ஆயிட்டார் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்த்தா கடைசி தோட்டா திரைப்படம் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. இந்த ஈவெண்ட்ல இவ்வளோ பேரை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் முதல்ல நான் இந்த திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் வி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை மேலே கழிக்கிறேன் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. ஓகேவா? தேவையில்லை. ஓகேவா? சரி, எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த கடைசி தோட்டாவோட 25வது நாள் கொண்டாட்டத்திற்கு பத்திரிகையாளர் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த படத்தை வந்து ஒரு சக்சஸ் ஆனதுக்கு ஒரு முழுக்க ஒரே ஒரு காரணம் வந்து இந்த படத்தை வந்து யார் ரிலீஸ் பண்ணணும்னு இருக்கு. அதனால இந்த யார் ரிலீஸ் பண்றாங்களோ அந்த ரிலீசிங் பர்சன் கிட்ட தான் இருக்கு அந்த படத்தை எவ்வளவு நாள் கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க படம் நல்லா இருந்தா நல்லா ஓடும், கரெக்ட் தான். பட் ஒரு சின்ன படத்தை கூட கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும்ல, அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அந்த விஷயத்துல ஜெனிஷ் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். நன்றி சொல்றதோட அவருக்கு வந்து அதுக்கும் மேலே எவ்வளோ வார்த்தைகளுக்கு அளவு இல்லை. ஏன்னா 25 நாள் கொண்டாட முடியுமா சின்ன படங்களால அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கே இருக்கு. அதனால அவங்க டீம் மெம்பர்ஸ் பிரவீன், சஞ்சய், அப்புறம் சிவன், அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்கெல்லாம் ஒவ்வொரு தேட்டரும் போனாங்க. எல்லா தேட்டர்ல போயிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஷோஸ் போயிருக்கு, எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த பசங்க. அதனால அந்த பசங்களுக்கு பிரவீன், சஞ்சய் அண்ட் தென் சிவன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி, மேலும் இந்த படத்தை வந்து இன்னொரு வெர்ஷனுக்கு கொண்டு போனாங்க. ஆக்சுவலாக முதல்ல ஒரு வெர்ஷன் நாங்கள் கட் பண்ணோம். பட் அந்த வெர்ஷனை கட் பண்ணி இன்னொரு வெர்ஷன் கொண்டு போன என்னோட மனைவிக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு டோட்டல் எடிட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தது அவங்க தான். அதனால அவங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குன்றதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு நான் பேசுறேன். என்னோட படத்தோட முக்கிய கதாபாத்திரமான ராதாரவி அப்பா வந்து இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு அவங்க பேத்தி அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், அதனால பேத்தி கண்டிப்பா தாத்தா வரணும்னு சொன்னதுனால அவர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாரு. நீ கவலைப்படாதரா, என்ன இருந்தாலும் அங்கதான் இருக்கேன், உன் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படி சொன்னாரு. அதே மாதிரி சாரி மிஸ்டர் பிஜுஜி, இங்க வாங்க ப்ளீஸ். சவுண்ட் டிசைனர் இங்க வாங்க, ப்ளீஸ் கம் ஹியர். கடைசி தோட்டாவோட சவுண்ட் டிசைனர் அவர் தான். வாங்க ப்ளீஸ், நீங்கள் வாங்க கூட வாங்க. கம் sir, please come here. நீங்க நிறைய படம் பார்த்துடலாம், வேட்டையனா இருக்கட்டும், அனிருத், தம்மன் எல்லாமே அவங்க எல்லா படத்துக்கும் சார் சவுண்ட் டிசைனர். அதனால அவர் இந்த விழாக்கு நிறைய விழாக்கெல்லாம் கூப்பிட்டேன்.
பிஸியா இருந்தாரு. இந்த விழா கையை பிடிச்சி வந்தாகணும்னு சொல்லிட்டு அவரை ஆர்டர் பண்றதுல எங்க ஆர்விஆர் ஸ்டுடியோஸுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மேலும் சத்யா அண்ணன், கிளாமர் சத்யா அண்ணன். ஏன்னா சத்யா அண்ணனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எப்போ கூப்பிட்டாலும் வருவார். நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவார், 2 மணிக்கு கூப்பிட்டாலும் ஒரு காலை விடிகாலம் 6 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவார். டைமிங் ஒரு பிரச்சனையே கிடையாது அவர்கிட்ட. சார் நானே வந்துடுறேன், ஃபோன்லாம் பண்ண வேணாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு. அதனால இவ்வளோ பிரம்மாண்டமான கடைசி தோட்டாவோட ப்ரமோஷன் அத்தனையும் சிறப்பாக கொண்டு போனதுக்கு மூலகர்த்தாவே என்னதான் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கிறவங்க எப்படி படத்தை டிஸ்ட்ரிபியூட் இருக்கிற மாதிரி பிஆர்ஓ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த பிஆர்ஓ சத்யானா கூட நான் வந்து டிராவல் ஆகிறதுல பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா எனக்கு அவர் தெரியும். அதுக்கு முன்னாடி விஜய் முரளி சார் தெரியும். விஜய் முரளி சார் தான் ரெஃபர் எனக்கு சத்யா அண்ணன். அதனால அண்ணா ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. அதே மாதிரி ப்ளஸ் நான் எல்லாரும் இங்கே பார்க்குறவங்களாம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கீங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ரீச் பண்ணிருக்கு இந்த கடைசி தோட்டாவோட இந்த ப்ரமோஷன் வந்து பயங்கர ரீச். ப்ரெஸ் அதுக்கு மெயினாக நீங்கள் தான் காரணம். அண்ட் தென் கலெக்ஷன் வைஸ் நான் எதுவும் கேட்டு விரும்பல. எனக்கு சக்ஸஸ் ஆனால் போதும், படம் நல்லா ஒன்றா போதும் அப்படின்னு சொல்லி தான் ஜெனிஷ் கிட்ட சொன்னேன். அதனால கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் நான் சந்தோஷப்பட்ட மாதிரி தான் இருக்கு. அது மேலும் என்னோட இந்த படத்தை வந்து ஒரு செக்மெண்ட்டாக பார்ட் 2 கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பேன் இண்டியாவாக கொண்டு போகலான்னு வி ஆர் பிளான்டு. ஜூலை ஸ்டார்ட் ஆக்சுவலாக ஜூலையில் ஆடி மாதம் ஆரம்பிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மேபி அது ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அப்புறம் ஹிந்தி இதுலேருந்து எல்லாரோட ஆர்டிஸ்டும் வச்சு ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் பர் ப்ரெஸ்ஸில் அதை ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நாங்கள் நினைக்கிறேன் கடைசி தோட்டா பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோட விரைவில் அந்த டீமையும் நான் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணுவேன். மேலும் இந்த படத்தில் நடித்தவங்க ஸ்ரீ அண்ணன், வையாபுரி அண்ணன், செல்வகுமார் அண்ணன், அவங்களாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன். மேலும் வந்து யாசர் வந்து எப்படின்னா நான் வீட்டு வாசலில் வாக்கிங் போவேன், திடீர்னு பார்த்துருவோம் மாப்பிள்ளை. நாங்கள் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி போகல ஏதோ அப்படியே ஜாலியாக என் கூட அடிக்கடி டிராவல் ஆகக்கூடிய மனிதர். சின்ன வயசுன்னு இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு பக்குவம் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் அவங்ககிட்ட. அதனால நிறைய படங்கள் அவங்ககிட்ட வந்து சேர நம்பிக்கையோட மேலும் இந்த நிலைமையில நான் நிற்கிறதுக்கு காரணமாகி என்னோட அக்காவுக்கும், என்னோட மனைவிக்கும், என்னோட குருநாதருக்கும் நன்றி சொல்லி, என்னோட என்ன சொல்றதுன்னா சாங்ஸ் இந்த நாங்கள் ஒவ்வொரு தேட்டருக்கா போகும்போது நிறைய வந்து சாங்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணி வெளில வந்து சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆஸ் எ மியூசிக் டைரக்டரா. அதனால எங்கள் ஃபேமிலிக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா மியூசிக்காக தான் அவங்க ப்ரொடக்ஷனே பண்றாங்கன்றது. அதே மாதிரி வையாபுரி சாரோட காமெடியை எல்லாரும் நிறைய பேர் தியேட்டரை விட்டு விழும்போது ப்ரெஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு டாக் ஆஃப் விஷயமா அதை பேசினாங்க. அதே மாதிரி செல்வகுமார் சார் வந்து அது ஒரு எம்எல்ஏ கார்டோட ஃப்ரெண்டாக வந்ததும் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷயமா எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதனால தேங்க்ஸ் டு டீம். ஃபைனல் டச் ஆஃப் ராதாரவி சார். அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அடுத்து யார் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருப்போம். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு பிள்ளையார் மாதிரி. ஏன்னா அவரை வச்சு தான் நாங்கள் அடுத்த சரௌண்ட் ஆர்டிஸ்ட்டே எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த மூவ் பண்ண போகிறது அந்த கேரக்டர் யார் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி தான் அவரை வச்சோம். அண்ட் தென் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ரீ அவருக்கும் பேசணும், வையாபுரி சார்ட்டு பேசணும், அப்படி ஒவ்வொருத்தராக பேசி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சு நாங்கள் படம் நாங்கள் ஷூட்டிங் போய். ஏன்னா இந்த டேட் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேட் நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சது. கரெக்டாக அந்த டேட்டில் தான் 25th டே வந்தது. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 24th 25th எங்களோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நாங்கள் கொடைக்கானல் போனது கரெக்டாக அதே டேட்டில் வந்து அடிச்சது 25th டே. அதனால் ஹாப்பி மூமெண்ட்ஸ், சந்தோஷமாக இருக்கேன். அதோட இன்னொரு சந்தோஷமான மூமெண்ட்ஸ் எங்களோட கடைசி தோட்டா பார்ட் 2ல நிறைய விஷயங்கள் வரும். மேலும் இந்த ப்ரெஸ் மூலியமா ஒரு 2-3 கோரிக்கை ஒண்டி சொல்லிக்கிற விரும்புகிறேன். என்ன விஷயம்னா இப்போ நிறைய இப்போ எங்கள் ப்ரொடக்ஷனில் இன்னொரு படமும் போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், வீர துறந்தரான்னு சொல்லிட்டு. அது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு பேன் சவுத் ஃபிலிமா, எல்லாம் பேன் சவுத் ஆக்டர்லாம் ஃபிலிம் நடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு கூட ஷூட்டிங் டேட்ஸ் தான். அதனால எங்கள் படத்தோட டேரக்டர் வரலைங்க. இருந்தாலும் சில ஆக்டருங்க வந்து பேர் சொல்ல விரும்பல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா வசதிகள் கொடுக்க வேண்டியது தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் அந்த வசதியை வந்து என்ன சொல்றது பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சில நடிகர்கள் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் அனுபவப்பட்டேன்.
ஒரு பில்டிங்ல ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்டிங்ல வந்து செகண்ட் ஃப்ளோர் ஏற மாட்டேன்றாரு. கேட்டா லிஃப்ட் வைண்டாரு. இது எப்படின்னு தெரியல. பட் இதெல்லாம் கொஞ்சம் எங்க தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி நடிகர் சங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தை வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்களை மாதிரி சிறு தயாரிப்பாளர் நாங்க கண்டிப்பா அங்க லிஃப்ட் தான் வைக்க தான் போறோம். அதனால லிஃப்ட் வைக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா இந்த டைம்ல நான் பேச முடியும், ஏன்னா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதனால சின்ன சின்ன மனக்கவலைகள் தான். சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காங்க. முடியாது எதுவும் கிடையாது. நான் பழசு எப்படி ஒரு 15 வருஷம் எப்படி இருந்தனோ இப்ப அந்த மாதிரி இல்லைன்றது காரணம் கடவுள் கொடுத்த கிருபை எல்லாமே. என்னோட மனைவி வந்த நேரமும் என்னோட சகோதரி வந்த நேரம் தான் மாறிடுச்சு. என்னோட தாளந்தும் என்னோட உழைப்பு இருந்தாலும் யாராவது ஒருத்தர் லைஃப்ல தூக்கி விட்டுட்டு இருக்கணும். அது இல்லைன்னா யாராலையும் முன்னேற முடியாது. அதுக்கு காரணமாகி என்னோட சகோதரிக்கும் மனைவியும் தான் நன்றி சொல்றேன். அதனால ஜெனிஷுக்கு ரொம்ப நன்றி. திரும்பி ஜெனிஷ்க்கு நன்றி சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, ஒரு லிமிட் மேல அது அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால ஐ வாஸ் என்ஜாயிங் ஜெனிஷ். அதனால இந்த நேரத்துல வந்து எங்க டீமோட கடைசி தோட்டா பார்ட் 2 போஸ்டர் லான்ச் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். இல்ல நான் இதை முடிச்சிடுறேன். இதை முடிச்சு போயிடலாம் ப்ளீஸ். யாரெல்லாம் நடிக்க வைக்கலாம், வியாபார ரீதியா பேன் இண்டியா மூவியா எப்படி கொண்டு போறது அப்படின்னு செலக்ஷன்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோம். எல்லாமே என்ன சொல்றதுன்னா, வியாபார ரீதின்றத விட கடைசி தோட்டா எப்படி வரணும்னு சில விஷயங்கள் நாங்க ஆசைப்பட்டோமோ அது இன்னும் பிரம்மாண்டமா வரணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனால இந்த கடைசி தோட்டா பார்ட் 2க்கும் பத்திரிகையாளர் உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ சுவாமிநாதன் சார் அவர்கள் வந்து வார்த்தைக்கு வார்த்தை மனைவின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் லைஃப் வந்து ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போச்சு அப்படின்றாரு. என்ன காரணம்னா, ஆர்விஆர் ஸ்டுடியோஸை பற்றி நம்ம குறிப்பிட்டே ஆகணும். இவங்களுடைய கோலே என்னன்னா, அறிமுகம் இளம் இயக்குநர்களை வந்து அறிமுகப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முகவரியை வந்து கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளை தான் இயங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் அடுத்து வந்து வீர துரந்தரா அதுவுமே ஒரு அறிமுக இயக்குனர் தான் வந்து பண்றாரு. என் அவருக்குமே வாழ்த்துக்கள். என் அடுத்தபடியாக ஸ்ரீகுமார் அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஃபர்ஸ்ட் கடைசி தோட்டா அது பார்ட் 1ன்னு சொல்றதா, வெறும் கடைசி தோட்டா சொல்றதா தெரியல. இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் போன வருஷம் நாங்கள் இந்த நேரம் ஷூட்டிங்ல இருந்தோம். நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணது. அந்த படம் இன்னைக்கு ஒரு படம் வந்து 25 நாள் ஓடுறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அந்த படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் என்னைக்குமே இறைவனுக்கு கொடுத்துறது. ரெண்டாவது, இந்த படத்தை வந்து கரெக்டா தியேட்டர்ல கொண்டு போய் சேர்த்த ஜெனிஷ் சாருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ரெண்டாவது, ஒரு சின்ன படம் பார்க்காம யாரு உங்களால அவரு ரெண்டாவது, இந்த படம் சின்ன படம் பெரிய படம் பார்க்காம இதுக்கு ராஜேஷ் வந்து இதுக்கு பப்ளிசிட்டி பண்ணது ரொம்ப, அதாவது எல்லா இடத்துலையும் பப்ளிசிட்டி பண்ணது எல்லாமே மிகப்பெரிய விஷயம். ராஜேஷ் அடிக்கடி வந்து ஒரு விஷயம் மட்டும், நம்ம என்னைக்குமே இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பழசை மறக்காதவங்க தான்.
நம்ம எப்படி வந்தோம், எங்கிருந்து வந்தோம், எப்படி இருந்தோன்றது மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம பழைய மாதிரியே உழைப்போம் ஒவ்வொரு நாளும். இது கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படி, இது எங்களோட 3வது படம் அப்படின்னு ராஜேஷ் நினைக்காம இது எங்களோட முதல் படம் அப்படின்னு தான் நினைப்பாரு. நான் ஒவ்வொரு நாளும் நாங்க யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, வையாபுரியா இருந்தாலும் சரி, நாங்க யாரா இருந்தாலும் கேமரா முன்னாடி நிற்கும் போது அது முதல் படம். போட்டோ எடுத்துட்டு வாய்ப்பு கேட்கும் போது நம்ம எப்படி இருந்தோம்ன்ற நாடை நம்ம வந்து மனசுல வச்சுட்டோம்னா அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டோம், தலைகால் தெரியாம ஆட மாட்டோம். ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹேண்டில் பண்றது இதுன்னா ஃபெயிலியரை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம், தோல்வியை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓ இது தப்பு பண்ணிருக்கோம், தப்பு பண்ணிருக்கோம், ரெண்டாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம், நம்ம போயிடலாம். வெற்றியை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். வெற்றி வரும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்ம சில விஷயம், ஒரு விஷயம் வெற்றி அடையுதுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு காரணம் இருக்காது, அது இறைவன் கொடுக்கறது. ஸோ அந்த வெற்றியை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பக்குவம் வேணும். மனசை மறக்கக்கூடாது, என்னைக்கும் ஒரே மாதிரி உழைக்கணும். எதுவுமே ஏன்னா இந்த சினிமால வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய, இப்போ எங்க தாத்தாவே எடுத்துக்கோங்க, அவர் வந்து அவ்வளவு படங்கள் எடுத்தாரு, கடைசி காலத்துல அவருக்கு படங்கள்லாம் இருக்கு, படமே கிடையாது. ஸோ இது இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நான் பேசிக்கலா ஒரு சினிமா குடும்பத்துல இருந்து வந்தனால எங்க அப்பா பிஸியா இருக்கிறதும் பார்த்திருக்கேன், எங்க அப்பா வேலை இல்லாததும் பார்த்திருக்கேன். ஸோ இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதுல ஒன்னே ஒண்ணுதான் நிரந்தரம், நம்மளோட குணம், நம்மளோட உழைப்பு, இது மட்டும் கரெக்டா இருக்கணும். நம்மளுக்கு திடீர்னு 2 கொம்பு முளைச்சிடக்கூடாது, நம்ம திடீர்னு பெரிய ஆள் நினைச்சிடக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் முதல் நாள் நம்ம யாரு, நம்ம எப்படி இருந்தோம், அவ்வளவுதான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்க ராஜேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் நான் பார்க்க மாட்டேன், அவர் என்ன ஒரு ஆக்டரா பார்க்க மாட்டார். நாங்க சண்டை போட்டுப்போம், திட்டிப்போம், பட் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா ஒரு படம் நல்லா வரணுன்றதுக்காக தான். இது ஒரு கூட்டு முயற்சி. இதுல வந்து ஒரு ஆள் தான் இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாருன்னு சொன்னா அது வாய்ப்பு கிடையாது. இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. இதை நீங்க இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு போய் சேர்த்தது இந்த பிரஸ், இந்த மீடியா, உங்களுக்கு தான் நன்றியை சொல்லிடணும். ஏன்னா என்னதான் படம் நல்லா இருந்திருந்தாலும் அந்த படத்தை கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணலன்னா அந்த படம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஸோ இதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னா போகாம எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடைசி தோட்டாவோட ஃபர்ஸ்ட் படம் தான். இன்னொரு படமும் ராஜேஷ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் படம் தான். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துருமே. சில நடிகர்கள் அது வேணும் இது வேணும் இப்படி வந்தாதான் ஷூட்டிங் வரும்னு சொல்றவங்க மத்தியில எதுவுமே இல்லைனாலும் ஷூட்டிங் வந்து நடிக்கிறோம்னு சொல்ற நிறைய பேர், ராஜேஷ் மேல மரியாதை வச்சு இருக்குங்க நிறைய பேர் இருக்காங்களே, நம்ம பாசிட்டிவ் பீப்புளை பார்ப்போம். ஏன்னா அவங்க தான் வளருவாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது எங்களோட ஃபேமிலியா நாங்க பாக்குறோம். இங்க இருக்க ஒவ்வொரு ஆக்டரையும், அது ராஜேஷா இருக்கட்டும், பயாபுரி அண்ணனா இருக்கட்டும், தாதரவி அப்பாவா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே, யாசரா இருக்கட்டும், இந்த கொட்டாச்சி இருந்திருக்கிற எல்லாருமே. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். ஜெயிச்சா எல்லாரும் ஒன்னா ஜெயிக்கணுன்றதுதான் எங்களோட நோக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடைசி தோட்டா 1 மாதிரி, கடைசி தோட்டா 2 இருக்கும். கடைசி தோட்டா 2 நீங்க யாரை டைரக்ட் பண்றாங்கன்னு கேட்கவே இல்லை, அது ஒரு சஸ்பென்ஸ்ல இருக்கு. இன்னும் சொல்லிடலாமா? ஏன் வைக்கப்படுற? இந்த கடைசி தோட்டாவை டைரக்ட் பண்ண போறது, பார்ட் 2 டைரக்ட் பண்ண போறது ராஜேஷ் தான். ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி. நான் என்கரேஜ் பண்றேன், நிஜமாலுமே என்கரேஜ் பண்றேன். ஏன்னா ஒரு நல்ல, இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் வந்து சாங்ஸ். நீங்க கொஞ்சம் கேப் போட்டீங்கன்னா நானும் ராஜேஷ் சண்டை போடுறத பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னு யோசிப்பீங்க. ஏன்னா இந்த வந்து ஒரு சாங் வந்து ராஜேஷ் விஜுவலைஸ் பண்ணாம விட்டுட்டாப்ல. எனக்கு பயங்கர கோவம். ஏன்னா அந்த சாங்ல நான் கிடையாது, பட் சாங் ரொம்ப நல்ல சாங். நான் சண்டை போட்டது கூட ராஜேஷ்காக தான். ரொம்ப நல்ல பாட்டு, இந்த பாட்டையை மிஸ் பண்ண. ரீரிகார்டிங்கா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், கடைசி தோட்டால வந்து அது மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருந்துச்சு. ரெண்டாவது, ஆஸ் அ ப்ரொடியூசர் ராஜேஷ் என்ன பண்ணுமோ அது பர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. நிஜமாலுமே நான் வந்து இன்னைக்கும் அதோட போஸ்டர்ஸோ அதோட பேனர்ஸோ நான் பார்க்கும்போது அந்த தியேட்டருக்குள்ள வந்து இந்த 25th டே போறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பப்ளிசிட்டி அண்ட் ஜெனீஷ் சார், உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். பார்ட் 2 25 இல்லை, நம்ம 50, 100 அப்படின்னு போவோம் நம்ம நம்புறோம். எல்லாத்துக்கும் மேல எல்லாரும் இங்க சமம். நம்ம முதல் நாள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும். நான் முதல் நாள் போட்டோ எடுத்துட்டு இப்படி வாய்ப்பு கேட்டு அலைஞ்சனோ அதே தான் நானும் மனசு வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி எங்களுக்கு பிரஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணணும். க்ளோரி டு காட். உண்மையான உழைப்பு, நேர்மை என்னைக்குமே தோத்ததா சரித்திரமே கிடையாது. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஜெனீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 25வது நாள் அப்படின்றது சின்ன குழந்தையா இருக்கும்போது அது ஒரு சின்ன ஈவெண்ட். ஏன்னா 250 days, முதல் வருடம் 2வது வருடம் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்ச ராஜ்கிரண் சாரோட படங்கள் எல்லாமே நாங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ராமராஜன் சாரோட படங்கள் பார்த்துருக்கேன். பெரிய ஹீரோஸ் இல்லாமல் அடுத்த லெவல் Tier 2 ஆக்டர்ஸில். இப்போது லீட் ஆக்டராக இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நல்ல
மக்கள்கிட்ட ரொம்ப பரிச்சயமா இருந்து, ஆனா சோகால்டு அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட உண்மையா வீட்டுக்கு போய் சேர்ந்து மக்களை என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் இருக்கிற இந்த படம் ரியல் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றத ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஏன்னா முதல்ல நான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பத்தி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் இவங்க கிட்ட நாங்க கொலாபரேட் ஆனது வந்து கிட்டத்தட்ட ஒரு எம்பிபிஎஸ் சீட் வாங்குற மாதிரி தான் இருந்தது முதல்ல. ஏன்னா மல்டி லெவல் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு வெளியிடணும், பிஸ்னஸ்க்காக ஹேண்டில் பண்ணுன்ற போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 80% to 90% மெம்பர்ஸ் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ செஷன் நிறையவே நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி இருப்பார் அந்த ப்ரொடியூசர். பலகட்ட முயற்சிகளுக்கு அப்புறமா, பலகட்ட ஃபில்டரிங்க்கு அப்புறமா எங்களை அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கன்ஃபியூஸ்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி இன்னைக்கு ரொம்ப தெளிவாக அவங்களோட வெற்றிக்கு நம்ம பங்களிப்பும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட நடவடிக்கைகள் தான். பணத்தினால மட்டும் எதையும் ஜெயிக்க முடியும். பணம் கண்டிப்பாக முக்கியமானது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில். பணத்தினால மட்டும் இல்லை, ஆட்டிடியூட், அவங்க எப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க, எப்படி நம்ம கிட்ட அவங்களோட வேலையை கேட்டு வாங்கிக்கிறாங்கன்றதை பொறுத்தது இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட நிறுவனம் மூலமா ஒரு 70 படங்களை தாண்டி சென்றுட்டு இருக்கோம் தியேட்டர்கள் ரிலீஸ்ல. இந்த படம் எங்களுக்கு ஒரு முக்கியமான படம், நல்ல அனுபவம். ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது வழக்கமா எல்லா படத்துக்கும் கொடுக்குற பெஸ்ட் எஃபர்ட் இதுக்கும் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சோம். அதே எஃபர்ட் தான் கொடுத்தோம். ஆனால் அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அதாவது நம்ம பண்ற ஒவ்வொரு எஃபர்ட்டையும் அவங்க செலிப்ரேட்டிங். எங்களுக்கு இது எப்படி கிடைச்சிருக்கு, அதை ரொம்ப கிராட்டிடியூடோட பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்களோட அப்ரிசியேஷன். ஏன்னா போதும் நம்ம ஒரு பே பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு சர்வீஸ் கிடைச்சிருக்கு, தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களா எங்களையும் எங்க டீமையும் அவங்க கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய கொடுக்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு படம் முடிஞ்சதோட இல்லாம அடுத்த படம் பண்ண போறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு டேட்ல ஒரு ப்ரொடக்ஷன் அடுத்த படத்தை நோக்கி போறது பெரிய விஷயம். அதுலயும் நாங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்டா நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதுக்காக தயாரிப்பாளர் திரு சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவங்களோட சேர்ந்து பக்கபலமா இருக்கிற அவங்களோட குடும்பத்தினர், சகோதரி, இந்த படத்துடைய அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு டெசினேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க மல்டி லெவல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு செகண்ட் பார்ட் பண்ணணும்னு இவர் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டு செகண்ட் பார்ட்ல அதுல எதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, நான் எப்படி ஆசைப்படணும் அதெல்லாம் வரணும் அப்படின்றதுக்கு அவங்களோட மனைவியார் வந்து ஒரு பெரிய இன்புட் கொடுத்துருக்காங்க. சகோதரி வேலண்டினா சுவாமிநாதன் அவர்களுக்கு அவங்க இன்னைக்கு வர முடியல, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னொரு அவங்களோட சகோதரி, ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு மருத்துவ பணியில இருக்கிற டாக்டர் பத்மா அவர்கள், இவங்க எல்லாரையுமே நான் சில அக்கேஷன்ல சந்திச்சிருக்கேன். இவங்க எல்லாரும் எவ்வளவு ஜென்யூனா எவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருக்காங்கன்றதை பொறுத்தா இவரோட நடவடிக்கை இருக்குன்றதை நான் கூடவே இருந்து பார்த்தேன். ஸோ இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அவரே ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இதை நானும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த கிராட்டிடியூட் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத நான் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இவங்களோட அடுத்தடுத்த ஜேர்னி இன்னும் சிறப்பா இருக்கும் பை காட்ஸ் கிரேஸ். அதுல எங்களோட பங்களிப்பு இருக்குன்றது ரொம்ப ஹாப்பியா நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். மனமார்ந்த நன்றி சார். தென் அடுத்ததா எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் டீம் பத்தி சொல்லி ஆகணும். நாங்கள் ஒரு சின்ன கம்பெனி, வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் இந்த இண்டஸ்ட்ரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்துல இருந்தே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்குது எங்களோட டீம் தான். டீம் நாங்கள் இது ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு தனி மனிதனோட ஒரு முயற்சி இல்லை, ஒரு டீமாக சேர்ந்து தான் நடந்துட்டு இருக்கு. திரு தனசேகரன் அவர்கள், அப்புறம் நம்ம தம்பிங்க, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து தம்பிங்க சஞ்சய், பிரவீன், சிவன். இதுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் ஆரம்பிச்ச டைம்ல எதுவுமே தெரியாத டைம்ல எங்களை தட்டி கொடுத்து எங்களை பண்ணலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு முக்கியமான நபர் இன்னைக்கு வந்திருக்காரு. ஏன்னா நாங்கள் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது. ப்ரொடியூசர் ரொம்ப விரும்பினாரு. சூழ்நிலை காரணமா எங்களோட எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் வர வைக்க முடியல. சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நம்ம எங்களோட ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இன்னைக்கு நான் சொன்ன அந்த ஒரு முக்கியமான, எல்லாருமே முக்கியமானவங்க, அதுல நமக்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தர் வந்திருக்காரு, மிஸ்டர் சேலம் சேகர் அவர்கள். அதுக்கப்புறமா இன்னொரு தூண் அப்படின்னு சொல்லணும், மிஸ்டர் தௌலத் பாஷா அவர்கள். அவங்களும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப கடினமான தருணங்கள் இருக்கும் சில டைம்ல. ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் தெரியும், பெரிய ஹீரோஸோட படங்கள், பெரிய பேனர் வேல்யூ உள்ள படங்கள், மார்க்கெட்டிங் நம்ம பெருசா பண்ற படங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், நமக்கான ஸ்பேஸ், ரெண்டுக்கும் பெரிய காம்படிஷன் சொல்ல முடியாது, அது எட்டவே முடியாத உயரத்துல இருக்கும். அந்த டைம்ல இவங்க அவங்களோட எஃபர்ட்டை ராத்திரி பகல் பார்க்காம ரிலீஸுக்கு முந்தின நாள் காலையில ஒரு 5 மணி வரைக்கும் விடிய இருந்து உழைச்சி பண்ணும்போது அதுக்கான பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வர முடியாத நிலைமையில் இருக்கிற இன்னும் இதர டிஸ்ட்ரிபியூட்டர், சேலம் ஏஜே ஃபிலிம்ஸ்,
தென் எங்களோட மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் மரியாதைக்குரிய திரு RMS மாணிக்கம் அவர்கள், திருநெல்வேலி வி ப்ரோஸ் திரு வெங்கடேஷ் அவர்கள், இவங்களையும் நாங்கள் இந்த டைம் நினைவு கூறுகிறோம். இன்னும் திருச்சியில் இருக்கிற திரு தேனமதன் TTS தேனமதன் அவர்கள், இவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில சீனியர்ஸ், பல வருஷங்களா இருக்காங்க. எங்க கூட நாங்க ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஆரம்பிக்கும் போது எங்க கூட யதார்த்தமா கை கோர்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எங்களை கரம்படி ஸ்ட்ராங்கா வழிநடத்திட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு மேடை இருக்கும்னு நினைச்சேன். இந்த மேடையை நான் அதை பயன்படுத்திக்கிறேன். இன்னைக்கு 25th டே அப்படின்ற ஒரு வெற்றி விழா மேடையில நான் பகிர்ந்து அவங்களுக்கு என்னோட நன்றியை காணிக்க வைக்கிறேன். தொடர்ந்து உங்களோட பயணத்திலும் எங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். நீங்க தொடர்ந்து எங்களை பக்கபலமா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். தென் இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் வணிக ரீதியா நாங்க 90% கவர் பண்ணிட்டோம்ன்றதையும் மகிழ்ச்சியா ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா தியேட்டருக்கு ரிலீஸ்ன்றத மெயின் டாஸ்க் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எங்களுக்கான அக்ரிமெண்ட் அதுதான். அதை தாண்டி அவர் எங்களை விரும்பி கேட்டதுனால அதர் லாங்குவேஜஸ், ஃபாரின் ரைட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சைன் பண்ணிட்டு சேட்டலைட் மட்டும் இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்காக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஏப்ரல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடும். ஏன்னா அந்த நம்பிக்கையில் தான் ஒரு அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அதில் எங்கள் பங்களிப்பு இருக்குன்றது ரொம்ப ஹாப்பியாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தோட சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், ஏன்னா இவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் என்னோட ஏதோ ஒரு வகையில் சீனியர்ஸ். மேக்ஸிமம் வையாபுரி சார் அவங்க எப்போவுமே நான் 2-3 மேடைகளில் என்ன பெருசு அறிமுகம் இல்லாட்டி கூட நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையை பார்த்துட்டு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல், ஒரு நான் எதுக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப உரிமையாக ரொம்ப பகிரங்கமா ஒரு ஸ்போர்ட்டிவ் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணுங்க. அதெல்லாம் ஏன்னா நாங்க தொழிலாளர் மனம் தொழில் மாதிரி அவங்களோட படங்களை நம்ம ஃபேனாக உட்காந்து பார்த்துட்டு அவங்க நம்மளோட ஸ்டேஜில் பேசும்போது உண்மையில அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க இந்த படத்தோட எல்லா ப்ரொமோஷன்ஸ்லையும், அது அந்த படத்துல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த ப்ரொடக்ஷனோட ஒரு வேல்யூ நான் அதில் தான் சொல்லி ஆகணும். மேக்ஸிமம் இவங்க அடுத்த படத்துலையும் கேள்விப்பட்டேன், மேக்ஸிமம் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதில் தான் நிறைய டிஸ்பியூட்ஸ் வரும். எங்களுக்கு கொடுக்கல, அதை டியூ வச்சுட்டாங்க, கடைசியா பண்ணிட்டாங்க, இதோ சம்திங். இதுல எதுவுமே இல்லை. எல்லாருமே பேமெண்ட்ஸ்க்காக இல்லை, அவங்க கொடுக்குற மரியாதைக்காக 90% ஆர்டிஸ்ட் எல்லா ப்ரொமோஷன்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் அண்ணன் மாதிரி ஆளுங்க, ஸ்ரீ பிரதர், யாசர் பிரதர், இவங்க எல்லாம் எப்பவுமே இருக்காங்க. அண்ணன் செல்வகுமாரன், இவங்க எல்லாருமே ஃபுல்லாக இருந்திருக்காங்க. கொட்டேஷன் வந்து அப்பப்போ வர முடியாத சூழ்நிலை கூட எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி பிரதர் சூழ்நிலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து இப்போ ராதாரவி சார் மாதிரி அவங்க ஏஜ் ஃபேக்டரை தாண்டி எல்லா ப்ரொமோஷன்ஸும் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது நான் எப்படி இப்போ எடுத்துக்கிறேன்னா, ப்ரொமோஷன் அப்படின்றது டிப்பிக்கலாக அதுக்கு நான் ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல், நான் டைம் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஏன் படம் என்னோட உழைப்பதில் இருக்குது, என்னோட பங்களிப்பை கண்டிப்பாக ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு வர்ற ஸ்ரீபிரதர்லேருந்து இவங்க எல்லாருக்குமே நான் சிறந்தாழ்ந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. நாங்கள் படங்கள் ப்ரொமோட் பண்ண போகும்போது தெரிஞ்ச போதில் யாராவது ஒருத்தங்க வர மாட்டாங்களான்றதை நாங்கள் இயங்குவோம். மீடியா நண்பர்கள் கேட்பாங்க, PRO சைட்லேருந்து கேட்பாங்க. இங்கே நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு விஷயம் ஒரு கண்டென்ட் எடுக்கும்போது தெரிஞ்சவங்க இருக்கும்போது மக்கள் அதை பார்ப்பாங்க இன்னும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் இன்னும் ரீச் ஆகும் அப்படின்வாங்க. அதுக்கு நாங்கள் ரொம்பவே சிரமங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். இந்த படத்தில் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. எல்லா ஈவெண்ட்லையும் மேக்ஸிமம் முதல்ல ப்ரொமோஷன்ஸ்லேருந்து இன்னைக்கு வெற்றி விழா வரைக்கும் எல்லா ஆக்டர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிறப்பிச்சிருக்கீங்க. உங்களோட பயணம் இன்னும் சிறப்பாக இருக்கணும். அதில் ஆர்டிஆர் ஸ்டுடியோஸும் ஆக்ஷன் ரியாக்ஷன் கூடவே இருக்கும். உங்களோட எந்த இடத்துக்கு போனோம் நாங்களும் கண்டிப்பாக பரிந்துரை பண்ணுறதுக்கு தயங்காமல் பண்ணுவோன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தென் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஒரு கிராட்டிடியூட் ஸ்பீச் தான். அடுத்து மற்றவங்க பேசுறதுனால அதுக்காக டைம் கொடுத்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமா நல்ல தரமான படங்களையும் சிறு முதலீட்டு படங்களையும் நாங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு எங்களோட பங்களிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கு இந்த மாதிரியான பொறியியலுள்ள தயாரிப்பாளர்கள் கூட இருக்கிறது பெரிய பெருமையா இருக்கு, பலமா இருக்குது. உங்களோட தொடர்ந்து ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். ஒரு விஷயத்த மறந்துட்டேன். டெக்னிக்கல் சைடில் சில விஷயங்கள் சொல்லணும். அந்த படத்தில் வந்து விஷுவலி எடிட்டிங் சைடு அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஆல்ரெடி நிறைய அப்ரிஷியேட் பண்ணியாச்சு, நிறைய பார்த்தாச்சு. ஒரு முக்கியமான ஏரியாவை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அதை சொல்ல முடியல. மிஸ்டர் பிஜு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பர் சீனியர். நான் 2 நாள் முன்னாடி அவங்க ஸ்டுடியோக்கு போயிருந்தேன். பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்களை வந்து அவங்க எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி அதோட அவுட்புட், அதாவது நான் உட்காந்து ஒரு 3 hours ஒரு மியூசிக் டைரக்டரோட சாரோட உட்காந்து நான் இருக்கும் பொழுது அவங்களோட மெனக்கெடல் அந்த டெடிகேஷன் லெவல் பார்க்கும்போது இந்த படத்தில் நானும் அவளுங்க ஒரு சூப்பர் சாங் அது வந்து கிராஜுவலாக ஹிட் ஆகிட்டு வருது. ராதாரவி சார் ஸ்ரீஜா மேமோட கொலாபரேஷனில் அந்த சாங்குக்கு இவங்க எவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருந்தா மியூசிக் டைரக்டர் இன்புட்டுக்கு மேலே இவங்களோட என்ஹான்ஸ்மெண்ட் இருந்தால் இவ்வளோ ஹிட்டாக இருக்கும்ன்றதை நான் கண்ணால் பார்த்து அதே மாதிரி அவங்களோட அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கும்போது உண்மையாகவே இது ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சவுண்ட் சைடுன்றது எவ்வளோ முக்கியம்ன்றதை பார்த்தேன். இப்போ விஷுவலாக பார்க்குறது நம்ம பார்த்துடுறோம், நம்ம எடிட்டிங் நம்ம பார்த்துறோம், சிஜி பார்த்துறோம். இது வந்து வெளியே தெரியாது. இவங்க உட்காந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. மணிக்கணக்கில் உட்காராங்க. அவரோட டீம் சார், அவரோட அசிஸ்டன்ட் 2 பேருமே அவ்வளோ சாரி உங்கள் நேமை நான் மிஸ் பண்ணிட்டேன், அபின், மிஸ்டர் அபின். இவங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க. சும்மா இந்த பில்டப் இல்லை, சவுண்ட் சைடில் உட்காந்து அப்படியே ஒரு லைக் அந்த மியூசிக் சைடு அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்றது நான் கண்ணால் பார்த்தேன். அதனால சார் ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் தம்.
தொடர்ந்து உங்களுக்கும் சிறப்பான படங்கள் இந்த வருஷத்தில் இருக்கட்டும், எங்களோட பங்களிப்பு இருக்கும். தேங்க்ஸ் அகேன், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நான் கூப்பிட போற நபர் வந்து ரொம்பவே ஸ்பெஷலானவர். அவருடைய படங்கள்லாம் பார்த்து நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்போம். எனக்கு சில ஃபேவரட்டான படம் இருக்கு, அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். போக்கிரி, மஜ்னு, பார்த்தேன், ரசித்தேன், ஜெமினி அண்ட் உன்னை தேடி, அரசாட்சி, இந்த படம் எல்லாமே எனக்கு ஃபேவரட்டான ஃபிலிம்ஸ் அண்ட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் அடுத்தபடியாக நான் கூப்பிட போறது வந்து பயாபுரி அவர்கள் தான். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். RVR ஸ்டுடியோ கடைசி தோட்டா வந்து ராஜேஷ் சுவாமிநாதன் தயாரிப்பு. அவர் தயாரிப்பு மட்டும் கிடையாது, இசை மற்ற எல்லா விஷயமே அவர் பண்ணியிருக்காரு. ஜெனீஸும் அவரும் சேர்ந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா ஜெனீஸை பற்றி நான் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் அவர் எல்லாத்த பற்றி புள்ளி விடாமல் மொத்தத்தையும் சொல்லி கடைசியில் போயிட்டு மறுபடியும் வந்து அவர் சவுண்ட் எஃபெக்ட் கூட சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்ல, வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னா தேட்டரில் முறுக்கு வைக்கிறவங்க பற்றி மட்டும் தான் சொல்ல. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஜெனீஸ் சொல்லிட்டாரு. அது காரணம் என்னன்னா, அதை ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காரு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு 25வது நாள் விழா கொண்டாடுற ராஜேஷ்னா கையை கடிக்காம இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? கையை கடிக்காமலே இவ்வளவு ப்ரமோஷன். இப்படி 25வது விழான்னா ஒருவேளை இன்னும் பாக்கெட் ரொம்ப இருந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டப்படுத்தி இருப்பாரு. ஒருவேளை அடுத்து வந்து சேட்டலைட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாக்கெட் ரொம்ப போட்டிருக்கு. தோட்டா கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, பார்த்தேன். அதுல நான் இல்லைங்கிறது போஸ்டரை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு குச்சியை மட்டும் போட்டாச்சுன்னா அது யாரு இருக்கா இல்லைங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்படி ஆனா இருக்கு என்னன்னு அந்த படத்துல நீங்க அவ்வளவு தூரம் கூட இருந்தீங்க. அவருக்கு தெரியும் நான் சம்பளம் வாங்கல அந்த படத்துல. இந்த படத்துல வெறும் பேட்டா மட்டும் தான் வாங்கியிருக்கேன். பேட்டாவை சம்பளமா வாங்கினது நானும் சிரி எல்லாம் தான். சிரியும் சரி நானும் சரி சாப்பாட்டுக்காகவோ ராத்திரி நைட் எஃபெக்ட் ஷூட்டிங்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ நாங்க அங்க மெனக்கிட்டு ஒரு நாள் கூட அவருக்கு தெரியும் நல்லா. ஆனா அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சா தானே. எந்த நேரம் நான் சரிகிட்ட சொல்லுவேன். இப்ப எங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்க தனியா போய் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஏங்க பேசுங்க, இந்த பேசிட்டு இருக்கேன், இங்க வந்து பேசுங்க. டயலாக் கொடுத்தா கூட அங்க போன்ல தான் டயலாக் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு எப்பயுமே போன்லயே இருந்தார். காரணம் என்னன்னா பினான்சியலாக, அதாவது ஒரு நாள் ஷூட்டிங்கும் ஒவ்வொரு போராட்டம் எப்படி நடந்தது, அதை எப்படி சமாளிச்சாரு, ஃபுல் டென்ஷனும் அப்படித்தான் இருக்கு. அதோட ஜெனீஸ் சொன்ன மாதிரி அவங்க அக்கா டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அதே மாதிரி அவங்க மனைவி, இவங்க 2 பேரும் செல்ல கையில தான் வச்சிட்டு இருப்பாங்க. இவர் பேசுறதுக்கு வச்சிருப்பாரு, அவங்க அனுப்புறதுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த நெட்ல பணம் அனுப்புறதுக்காக அங்கங்க ரெடி பண்ணி வாங்கி அப்பப்ப அவங்களுக்கு செட்டில் பண்றதுல உண்மையிலே பெரும் பங்கு அந்த அவங்க அக்காவுக்கும் அவங்க மனைவிக்கும் உண்டு. இவர் இருக்கிற டென்ஷன் எல்லாம் பாதியை குறைச்சாங்கன்னா அவங்க 2 பேர் தான். அதே மாதிரி இப்போ ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன். அன்னைக்கு போன தடவை நம்ம ப்ரமோஷன் வந்தப்ப அம்பியாயம் போரே தப்ப சொன்னார், அண்ணா அடுத்த படம் ஆரம்பிச்சாச்சு, இவர் தான் டைரக்டர்னார். அப்ப கூட நீங்க இருக்கீங்கன்னு சொல்லல. அதனாலதான் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும், சம்பளத்தை வாங்கிட்டு தாங்க நடிக்கணும். நம்ம சம்பளம் எல்லாம் பேட்டாக போகணும் வச்சுக்கலாம். இவர் கூப்பிட்டா வருவாரியா, பஸ் டிக்கெட் போட்டா ஏறி வந்து இறங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுருவாங்க. அதனால வந்து நண்பர்கள்ங்கிறது வேற, தொழில்ங்கிறது வேற. ஆனா இப்ப வந்து அவர் புலம்புனார், எனக்கு வந்து 2வது மாடி ஏற மாட்டாங்க. நீங்க பல பேருக்கு லிப்டா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப எல்லாம் பசங்க கூட லிப்ட்ல போய் பழகிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா முதல்ல பேசும் போதே ஒரு நடிகரை கூப்பிட்டு ஏங்க இந்த இடத்துல ஷூட்டிங், இதெல்லாம் உங்க கேரக்டர், அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இது சம்பளம், ஃபர்ஸ்ட் இவ்வளவு தரேன், 2வது இவ்வளவு தரேன், டப்பிங் எப்ப இவ்வளவு தரேன், இது ட்ரெஸ், இதெல்லாம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டா ஒரு பிரச்சனையும் வர போறது இல்ல. எதுவுமே பேசாம அவர் கிடைக்கிறாரு, புடிச்சு போடுங்க அப்படின்னு புடிச்சு போட்டு அதுக்கப்புறமா அவர் ஏற மாட்டேங்கிறாரு, அவர் இறங்க மாட்டேங்கிறாரு. ஏங்க லுங்கி கட்டுறது கூட வீடு கேட்கிறாருங்க, கேரவன் கேட்கிறாருங்கன்னு சொன்னா அது நம்ம கைக்குள்ள, நமக்கு கைக்கு அடக்கமா யார் இருக்காங்களோ. இப்ப சரி இருக்காரு, நான் இருக்கேன், ஏன் உங்களுக்கு தெரியல, புரியல? ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க யோசனை எங்கேயோ இருந்தா கூட உங்க ஷூட்டிங் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, எடுத்துருப்பாங்களா நேரம் ஷாட்டு, 6 மணிக்கு பேக்கப் பண்ணிருப்பாங்களா, ஈவினிங் டிஃபன் போயிருக்குமா, எப்ப நைட்டு சாப்பாடு போட்டு கேள்வி வச்சிருங்கப்பா, அப்புறம் அதுக்கு ஒரு பேட்டாவை போட்டுற போறான் அவன், இந்த மைண்ட்லயே தான் நீங்க இருப்பீங்க. ஆனா அதெல்லாம் நானும் சரி அப்படி கிடையாதுங்க. சாப்பாடு வராட்ட கூட நாங்க 2 பேரும் போய் அந்த ரோட்டுக்களை போய் நின்று சாப்பிட்டு வந்துருவோம். ராஜேஷ் எங்களுக்கு சாப்பாடு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது, எங்களுக்கு ட்ரெஸ் வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அதே மாதிரி இந்த படத்துல கடைசி தோட்டால ஒரு 5 சீன் பண்ணிருக்கேன்னா அந்த 5 சீனும் ஆன் தி ஸ்பாட் கேமரா வச்சதுக்கு பிறகு அப்ப பேசி அப்ப எழுதி அப்ப நடிச்சதுதான். அது யாரும் எழுதி இல்ல, நானே சொல்லி டைரக்டர் எழுதி அப்ப நடிச்சதுதான். ஏன்னா அதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலைமையில அவர் இல்ல, அவர் டென்ஷன்லாம் வேற மாதிரி இருந்தது. சரி படத்தை பார்த்துட்டாது அண்ணா ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னா என்ன ஒரே ஷாட்ல அனுப்பி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அப்பையும் சொல்லல. 25வது நாள் விழாவிலையாவது இங்க வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தேன், அங்கேயும் சொல்லல. கடைசியில ஒரு குச்சியை கொண்டு நிப்பாட்டி 2வது ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. பரவாயில்ல, அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் உங்க கூட
துணையா இருக்கிறதுக்கு நானும் சரி, ஸ்ரீயும் சரி, மற்ற கலைஞர்களும் சரி ரெடியா இருக்கும். ஆனா இருக்கும்போது கூட இருக்கவங்களை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லை. தெரியாத ஒருத்தரை போட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி மைக்க பிடிச்சு புழங்கி அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால 2வது தோட்டாக்கும் சரி, இப்ப நடந்துட்டு இருக்க படத்துக்கும் சரி வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெனீஸ் மாதிரி ஒரு நல்ல ரிலீஸ் பண்றதுக்கு இந்த படம் அந்த படம்லாம் இல்லாம ஒரு நல்ல ஆட்கள் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மட்டும் இல்ல எல்லா படமும் ஒரு சக்சஸ் படம் அமையும். இந்த 25வது நாள் விழால கலந்துகிட்டதுல உங்க எல்லாம் சந்திச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம். எப்பயுமே அண்ணன் கலகலப்பா பேசாருன்னு பார்த்தா இந்த வாட்டி காரசாரமா பேசிட்டாரு, என்னன்னு தெரியல. ஸோ அடுத்தபடியாக ஓகே அண்ட் அடுத்தபடியாக ராட்சஸ்ல கலக்கினாரு அண்ட் யாசர் அண்ட் இப்போ கடைசி தோட்டாலையும் ரொம்ப கரெக்டா அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பண்ணி முடிச்சிருக்காரு. அடுத்த படம் நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய பிசி ஸ்கூல்ல அவர் வந்து வெல்கம் பண்றேன். ப்ரோ வாங்க ப்ரோ. எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைசி தோட்டம் இன்னைக்கு 25th டே. தமிழ்நாட்டில் சில தியேட்டர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ மெயின் ரீசன் ஜெனீஷ். அவங்க தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு போனாங்க. ஒரு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிற தருணத்தில் ஒரு சின்ன படமும் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கு. உண்மையான வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் ஜெனீஷ் ப்ரோ. அப்புறம் பிஆர்ஓ கிளாமர் சத்யா அண்ணன் எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவருக்கு ரொம்ப நன்றி. கடைசி தோட்டா இந்த அளவுக்கு வந்திருக்கு காரணம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ அப்புறம் என் கூட ஆக்ட் பண்ண ஸ்ரீ அண்ணா உண்மையாக ரொம்ப மெனக்கெட்டு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் கொட்டாச்சி அண்ணன், செல்வகுமார் அண்ணன், வயோபுரி அண்ணன். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. இங்கே ராஜேஷ் அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம். சாலிகிராமத்தில் அருணாச்சலம் ரோட்டில் கொட்டாச்சி அண்ணனுக்கு தெரியும். பிகினியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சில டைமில் கூப்பிட்டு கேட்பாங்க. ஸோ அடுத்தது யாராவது நம்ம ஏரியாவில் சினிமாக்காக உண்மையாக நேசிச்சு இருக்கிறாங்க, வாய்ப்பு கேட்கணுன்னா என்ன சொல்கிறா, ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, நான் பண்ணுறேன், அதில் இதுலேருந்து ஒரு லைஃப் கிடைக்குமேனு ஒரு 2-3 பேர் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நிறைய பேர் இயக்குனர் படங்கள் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அருணாச்சலம் ரோட்டில் சினிமாக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சு 45 வயசு 50 வயசு ஆகி என்ன கல்யாணம் பண்ணாமல் சினிமாக்காக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி ஒரு லைஃப் கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும்னு நினச்சி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி ராஜேஷ் அண்ணா. அப்புறம் கடைசி தோட 2 ஸ்ரீ அண்ணா சொன்ன மாதிரி டைரக்டராகிறாங்க. ரொம்ப நன்றி. இந்த படமும் பெரிய சக்ஸஸ் ஆகும். அப்புறம் மீடியா கண்டினியூஸாக எங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மறுபடியும் எல்லா படத்துக்கும் சப்போர்ட் கொடுக்குன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அப்புறம் ராஜேஷ் ப்ரொடியூசர் சொல்லும் போது நம்ம கடைசி தோட்டா 2 வந்து பேன் இண்டியான்னாரு. அமரன் பேன் இண்டியா தான். அமரன்ல ஸ்ரீ இருக்காரு. ஏன் அடுத்து வரப்போகுது தக் லைஃப், மணி சார் படம், கமல் சார் படம், அதுவும் பேன் இண்டியா தான். அதுல ஃபுல் த்ரோட் நான் இருக்கேன். காத்தான் ஒரு படம் வருது, துல்கர் சல்மான் படம், ராணா ப்ரொடக்ஷன், அது சுரேஷ் ப்ரொடக்ஷன், அதுவும் பேன் இண்டியா மூவி தான். அதுலயும் ஃபுல் த்ரோட் இருக்கு. இதெல்லாம் தெரியாம நாங்க விட்டுட்டு இந்தியா பூரா தேடிட்டு இருக்கோம், உலகம் பூரா தேடிட்டு இருக்கோம்னா நம்ம ஊர்லயே நம்ம தெருவுலயே பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க அதை. ஓகே. அண்ட் அடுத்தபடியா இந்த காம்பினேஷன் நம்மளுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான காம்பினேஷன். கொட்டாச்சி அண்ட் அஞ்சலி அண்ட் அவங்களுடைய சின்ன வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கியூட்டா இருக்கும். அண்ட் பாக்குறவங்கலாம் வந்து இந்த மாதிரி கப்பலா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்ததா கொட்டாச்சி அவர்களை வந்து அதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு சின்ன ஒரு ரிப்ளை கொடுக்கணும் போல இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வையாபுரிக்கு ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா பேன் இண்டியா எதுக்காக பண்றாங்க நிறைய ஆக்டருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பேன் இண்டியாவுக்கு அர்த்தமே பல திறமையாளர்கள். நான் சொல்றது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல திறமையாளர்கள். நம்ம வந்து சவுத் ஒண்டி இல்லாம இன்னைக்கு நான் ஒரு 100 ரூபாய் போடுறேன்னா அந்த 100 ரூபாய் எனக்கு 110 ரூபாயாவது வரணும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? பட் இன்னைக்கு இதே கேள்வியை வந்து நம்ம ஒரு பெரிய நிறுவனத்திட்ட கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கா சினிமாஸா இருக்கட்டும், சன் டிவி பிக்சர்ஸா இருக்கட்டும், யார்கிட்ட பேச முடியாது. பட் வையாபுரி அண்ணா என்னோட சகோதரா இருக்கிறதுனால கேட்கலாம். அவர் எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா என்னோட அர்த்தப்பட்டு அவர் இருக்காரு. அது வந்து அவர் கேட்டதுனால கொடுக்கல. பட் வையாபுரி அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லாமே பணம்.
உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. எந்த நடிகரும் பணம் இல்லாமல் நடிக்க மாட்டார்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் ஒரு பணத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா எப்போதுமே காசை போட்டு கஷ்டப்பட்டு நடுத்தரில் நிற்கிறதுக்கு நாங்கள் படம் எடுக்க வரல. அது என் குடும்பம் அது வந்து பார்க்காது ஃபர்ஸ்ட். அதனால நாங்க கொஞ்சம் பேன் இண்டியா போறதுக்கு காரணமே என்னன்னா கதை அந்த மாதிரி கேட்குது எங்களுக்கு. ஏன்னா இங்க வந்து யாரும் நடிகர் இல்லை அப்படிலாம் கிடையாது. அமரன்லயும் ஸ்ரீ சார் நடிச்சிருக்காரு, என் படத்தையும் ஸ்ரீ வந்து நடிச்சிருக்காருன்னா அவரும் பேன் ஸ்டார் தான். அதனால பேன் ஸ்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டாச்சி நடிச்சிருக்காரு, ஒரு படம் நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு. அந்த கொட்டாச்சி என்ன பண்ண படத்தை ஜெனிஷ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அதனால என் அடுத்த படத்துக்கு கொட்டாச்சி சார் இருக்காரு. ஆக்சுவலி சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், எல்லாமே இந்த பிரஸ் மீட்ல சொல்ல வச்சிருக்கீங்க போல இருக்குது. ஆனா பட் என்னன்னா ஒரு பேன் இந்தியால வந்து பேன் இந்தியால எப்படி இருக்கும்னா பல என்னோட வியாபார யுக்திக்கு தேவைப்பட விஷயமா, அதனால உடனே வையாபுரி என்ன வியாபார யுக்தி இல்லையான்னு கேட்டக்கூடாது. எல்லாரும் வியாபார யுக்தினா எங்க படம் அந்த மாதிரி வந்து கேரளா, பாம்பே, கர்நாடகா அந்த மாதிரி போற மாதிரி 3 லொகேஷன்ஸ் போறோம். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி கதை வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்குது. ஜெனிஷ் சொன்னாப்ல, சாரி ஸ்ரீ என்ன சொன்னாப்ல, அந்த ஒரு நல்ல பாட்டு கோரியோகிராஃபர் வைக்காம விட்டேன்னு சொல்லி என்ன திட்டுவார், டெய்லி ஃபோன் பண்ணி திட்டுவார். அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொன்னா திட்டுன்னா அப்படி திட்டுவார், பயங்கரமா திட்டுவார், என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டை கெடுத்திடான்னு பேசுவார். பட் சில காரணங்களால அது எடுக்க முடியாம போச்சு. பட் இதை எல்லாத்தையும் சரி கட்டுறது தான் பேன் இந்தியா மூவியா கடைசி தோட்டா பார்ட் 2 கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் எதிர்பார்த்ததோட மிஞ்சிய கூடிய படமா கடைசி தோட்டா 2 இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா அதனாலதான் நான் டைரக்ஷன் பண்றேன். எனக்கு டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் நான் ப்ரொமோட் ஆனதா சார். சாரி வையாபுரின்னா நீங்க வந்து சொன்னதுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க ஒரு மிக சிறந்த நடிகர். பல வருடங்கள் நானா சின்ன பையனா இருக்கும்போது உங்களை ஒரு காமெடிஸா நான் ரசிச்சு, ஏன்னா என்ன சொல்றதுன்னா என்ன சொல்றது, நீங்க இந்த பிரசாந்த் சார் இன்னும் அந்த காமெடி பயங்கரமா இருக்கும். பொண்ணு பார்க்க போவாங்க, அப்ப சொம்பு எடுத்துன்னு போவாங்க ஒரு படத்துல, என்ன படம் தெரியல, அதெல்லாம் பயங்கர என்டர்டைன்மெண்ட். நான் ஒரு சின்ன குட்டி பையன், இப்போ ஜஸ்ட் நோ எனக்கு 35 ஆகுது, இருந்தாலும் நான் 5 years ஓல்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதனால செல்வகுமாரன் இருக்கட்டும், அவரும் பேன் ஸ்டார் தான். கடைசி தோட்டால யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்களாம் பேன் ஸ்டார் சொல்லி நடுவில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நம்ம இப்ப யார பேசணும்னா நம்ம கொட்டாச்சி சார் பேசுவாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த படம் இந்த 25வது நாள் ஓடி இந்த அளவுக்கு வந்து ஒரு விழாவை நம்ம கொண்டாடுறோம்னா அதுக்கெல்லாம் காரணமே முதல்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து இந்த படத்துக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படம் வர்றதுக்கு முன்னால எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, நடிக்கிறப்பவும் சரி அங்க எடுக்கிறப்பவும் சரி, அதை எல்லாமே தாண்டி இப்போ நம்ம ராஜேஷ் சார் இருக்காருல்ல, நம்ம கமல் சார் படத்துல நான் பார்த்த ஒரு சீனை நான் வந்து அவர்கிட்ட நான் பார்த்தேன். எப்படின்னா ஒரு சீன் வந்து அங்க விருமாண்டியில் வந்து அந்த மாடவிளக்கு சீன் இருக்கும். அந்த சீன் வந்து பர்ஃபெக்டா எல்லாமே பண்ணி வச்சிருப்பாரு. பண்ணி வச்சு போட்டு ஒரு டேக் அங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த லாஸ்ட் ஆள் வரைக்கும் கூப்பிட்டு கமல் சார் கேட்பாரு, இந்த சீன் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு. அதே மாதிரி இந்த கடைசி தோட்டாவிலையும் அங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீனுகளும் போறப்போ அவருக்கு, ஏன்னா ஒவ்வொரு நாளும் எப்படி நகர்ந்து 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 போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு படவடப்புல இந்த படத்தை நல்ல முறையா கொண்டு வரணும், எடுக்கணும் பண்ண. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு எடுத்துடலாம், ஆனா இன்னைக்கு கொண்டு வர்றது எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு தெரியும். அதையெல்லாம் தாண்டி அந்த சீன்ஸ் எப்படி வரணும், எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மெனக்கெடுவாப்புல. அந்த இடத்துல வந்து நம்மளுக்கே ரொம்ப இதா இருக்குச்சா, எவ்வளவு இப்படி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா நல்ல சப்போர்ட் தான். இன்னொன்னு, ஒரு பெரிய சினிமாவில் வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னா அது எல்லாமே அந்த பலாப்பழத்தை உடைச்சு எல்லாம் பறந்து போன மாதிரி தான். அது எல்லாமே ஒரு பெரிய டீம் தான். சினிமாவுக்கு வந்து ஒரு டீம் கிடைக்கிறது பெரிய விஷயம். பக்காவான டீம். அவருக்கு சேர்ந்திருக்கிற அங்கே கூட நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவரை எப்படி நம்பி வழிநடத்தி அவர் போறாரோ அவரை புரிஞ்சு எல்லாருமே கூட எல்லாம் இது பண்ணோம். நம்ம ஜெனிஷ் சார், நான் வந்து ஒரு கழுமரம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்போ அதை முழு படமாக கொண்டு வந்து எப்படி கொண்டு போகுதுன்னே தெரியாமல் இருக்கிறப்போ இதே ஜெனிஷ் சார் தான் அந்த இடத்துல கொட்டாச்சி நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு கொட்டாச்சி. ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆனால் அது செயலில் எப்படி வரும், எந்த மாதிரி வரும், எப்படி போய் சேரும்னெல்லாம் தெரியாது. 25 தேட்டர் எனக்கு கொண்டு போய் இங்கே எல்லா தேட்டர்லையுமே 4 ஷோ வர அளவுக்கு ஜெனிஷ் சார் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு
கடைசி தோட்டா அடிச்சு ஒரே அடியில 25 நாள் இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் ஓடி வெற்றி விழாவை இந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்கிறோம். அடுத்தது பாட்டு, அதுலயே ஒரு துப்பாக்கி தொங்க விட்டுருக்காரு. யார் அடுத்தது சுடலான்னு சொல்லி ஒரு சேர்ல தொங்க விட்டுருக்காரு. கண்டிப்பா நாங்கெல்லாம் இருப்போம். ஏன்னா அன்னைக்கே அண்ணன் சொல்லிட்டாரு, குட்டாச்சி இதுல சின்னதா இருக்கீங்க, அடுத்ததுல பெருசா உங்களுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்கேன்ட்டாரு. பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த படமும் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கிடுவீங்க. அந்த விழாவும் இந்த மேடையில் இல்லாம இதுக்கு பிரம்மாண்டமான மேடையில வந்து அந்த விழாவும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்தபடியா கடைசி தோட்டா திரைப்படத்தோட சவுண்ட் டிசைனர் பிஜு அவர்களை பேச ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். தேங்க்யூ ராஜேஷ். இந்த மாதிரி மேடல்லாம் நான் பேசி பழக்கம் இல்லை. நான் மோஸ்ட்லி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுற ஆள் தான். மோஸ்ட்லி ஐ திங்க் மோஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த படத்தோட இன்ட்ரடக்ஷன் எப்படின்னா, பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்தார். அந்த பாட்டு கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன். ஆக்சுவலி வெரி சிம்பிள் நைஸ் மெலடி. அந்த மெலடி கேட்டு நான் ஆக்சுவலி சச் எ நைஸ் மியூசிக். அப்படி ஐ ஆல்வேஸ் லவ் மியூசிக். நான் 95லேருந்து சென்னையில் தான் இருக்கேன். ஐ ஒர்க் ஆன் ஸோ மெனி ஃபிலிம்ஸ். ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஃபவுண்ட் சம்திங் நியூ இன் ஹிம். அந்த ஒரு ஸ்பார்க் இருந்தது. I thought, okay, he is going to be doing something. This is going to be something big. அப்படின்னு யோசிச்சேன். ஆக்சுவலி அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணதுக்கு அந்த சிங்கர் வரும்போது பிரசன்னா வந்தார். பாட்டி முடிச்ச அப்புறம் நான் சொன்னேன், that time itself I told him, Rajesh, this is going to be a super hit song. பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆஃப்கோர்ஸ் இந்த மார்க்கெட்டிங் இதில் I think this will come up slowly. I think slowly people are listening to it. But as soon as it came out, many people, I sent that song to many people. எல்லாரும் வந்து நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கு, இந்த சாங் பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஐ saw அதோட பிக்சரைசேஷன். ஐ வாஸ் ரியலி மூவ்ட். பிகாஸ் ஒரு ஓல்டு கப்புள் வந்து அது எப்படி தே ஆர் திங்கிங் அபவுட் அவங்களோட பாஸ்ட்டை நினச்சி அந்த பாட்டை ரசிச்சு பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐ விஷ் டீம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஐ எம் ஹாப்பி டு சே, இப்போ வர போகிற படத்திலும் ஐ எம் with him, and I'm so happy to be here. All the best, Rajesh and team Janish, and all the best to all the actors and all the media. Thank you. அன்னைக்கு சக்சஸ் மீட்டுக்கு வராதவங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஹானர் பண்ணலான்னு இருக்கேன். மிஸ்டர் வையாபுரி சார் போயிட்டார் போல இருக்கு. இருக்காரா? வெளில போயிருக்காரு, தண்ணி குடிக்க போயிருக்காரு. ஆமா, கொட்டாச்சியும் வையாபுரியும் போயிருக்காரு. சரி, கொஞ்சம் யாராவது கூப்பிட முடியுமா சார்? கூப்பிடுங்களேன், எல்லாரும் சீக்கிரம் முடிச்சிடலாம். அவருதான் ஃபைனல். அதே மாதிரி இங்க காம்பேரிங் பண்ண என்னோட பிரதர் சுகுமார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பார்த்துருப்பீங்களே, இப்போ இன்டர்வியூல பிஸியா இருக்காரு. கூப்பிட்டவனே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தது அவர் தான். அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவே நான் தான். அதை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். ரெண்டு பேருமே ஓகே, நோ ப்ராப்ளம். டே செலிப்ரேஷன் கடைசி தோட்டா திரைப்படத்தோட 20th டே கிராண்ட் செலிப்ரேஷன் ஈவெண்ட்ல வி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் செல்வகுமாரை கௌரவிப்பார்.
அடுத்தபடியாக கொட்டாச்சி அவர்களை மேடை கழிக்கிறேன். அடுத்தபடியாக பிஜு அவர்களை மேடை கழிக்கிறேன். பி சேகர் அவர்களை மேடை கழிக்கிறேன். சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் சேகர். அடுத்தபடியாக ஆக்ஷன் ரியாக்ஷன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் தௌலத் பாஷா அவர்களை மேடை கழிக்கிறேன். விழாவிற்கு வந்த பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி மற்றும் வணக்கம். சத்தியம்